யுபிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு ஒரு நற்செய்தி. பொது அறிவு பகுதியில் கேட்கப்பட வாய்ப்புள்ள முக்கிய வினாக்களின் தொகுப்புடன் இதோ நமது சேனலின் பொது அறிவு பகுதி 5. கடந்த 4 பகுதிகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோவிலும் பல புதிய தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வினா எண் 1. ஜம்பிங் ஜீன்கள் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? விடை பார்பரா மெக்லின்டா. வினா எண் 2. செயற்கைக்கோளில் மின் சக்திக்கான ஆதாரம் என்ன? விடை சோலார் செல்கள். வினா எண் 3. ஒரு அணுவின் நியூக்ளியஸில் என்ன உள்ளது? விடை புரோட்டான் நியூட்ரான். வினா எண் 4. நேபாளம் என்பதன் பொருள் என்ன? விடை புனித குகை. வினா எண் 5. சூரியனின் வயது என்ன? விடை சுமார் 500 கோடி ஆண்டுகள் ஆகுமா? வினா எண் 6. புகழ்பெற்ற அமர்நாத் குகை எங்குள்ளது? விடை காஷ்மீர் மாநிலத்தில். வினா எண் 7. டூத் பேஸ்ட் டியூபை கண்டுபிடித்தவர் யார்? விடை லண்டனைச் சேர்ந்த வாஷிங்டன் ஷெஃபீல்டு என்பவர். வினா எண் 8. இந்திய ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வினா எண் 9. அறுவை சிகிச்சை மருத்துவத்தை சீர்படுத்தியவர் யார்? விடை ஜான் ஹண்டர். வினா எண் 10. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் போர் விமானத்தின் பெயர் என்ன? விடை HF-24. வினா எண் 11. உலகிலேயே மிக குளிர்ச்சியான இடம் எது? விடை அண்டார்டிகா. வினா எண் 12. சுற்றுப்புற சூழலுக்கு அடையாளமாக காணப்படும் நிலம் எது? விடை பச்சை. வினா எண் 13. மனித இரத்தம் எத்தனை நாள் வரை கெடாமல் இருக்கும்? விடை 35 நாட்கள். வினா எண் 14. இந்தியாவில் முதல் ரயில் இருப்பு பாதை எந்த ஆங்கில கவர்னர் ஜெனரல் அமைத்தார்? எந்த ஆண்டு? விடை டல்ஹௌசி பிரபு 1853. வினா எண் 15. இரத்த தான முறையை அறிமுகப்படுத்திய நாடு எது? விடை பிரிட்டன். வினா எண் 16. அஜந்தா மொத்தம் எத்தனை குகைகளை கொண்டது? விடை 29 குகைகளை கொண்டது. வினா எண் 17. சிங்கப்பூரின் பழைய பெயர் என்ன? டெமாசக். வினா எண் 18. மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு எது? விடை 1932. வினா எண் 19. மத்திய அரசின் வருவாயில் பெரும் பங்கு வகிக்கும் வரி எது? விடை சுங்கவரி. வினா எண் 20. கண்ணாடியை தயாரிக்க அடிப்படையான பொருள் எது? விடை மணல். நன்றி நண்பர்களே. இதுவரை JS யூடியூப் சேனல் வழங்கிய பொது அறிவு பகுதி 5 கண்டும் கேட்டும் ரசித்தீர்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கமெண்ட் மற்றும் லைக் போடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.